நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? டீ கேட்டீங்க. இல்ல, காஃபி தான் கேட்டேன். இல்லம்மா, நீங்க டீ தான் கேட்டீங்க. நான் கேட்டது காஃபி. நீ டீயை கொண்டு வந்திருக்க. போய் நல்ல பாலை காய்ச்சி நல்ல டிகாஷன் போட்டு காஃபி கொண்டு இந்த போ. டீயை கொண்டு வந்திருக்கா. ஐயோ, வெளியே போக விடாம காப்பி போடு டீயை போடுன்னு தொல்லை பண்றாங்க. சந்திரிகா நாகு கிட்ட சொல்லி அந்த அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா. அதனாலதான் இவ அர்ஜென்ட்டா காய் வாங்க போறேன்னு சாக்கு சொல்றான். இவ எப்படி போறான்னு நானும் பாக்குறேன். ஹலோ, சொல்லு நாகு, புடிச்சிட்டியா? அம்மா டீ வேணா காஃபி வேணும்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் கிச்சன்ல தான் இருக்கேன். ஓ, டைம் வேற ஆயிட்டு இருக்கே. எங்க அம்மா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீ சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு கிளம்பு. சரிம்மா. ஏப்பா, இங்க ஆட்டோவே கிடைக்கலையா? ஆட்டோ ஸ்டாண்ட் எங்க இருக்கு? அப்படியே திருமலைக்கு போனீங்கன்னா அங்க ஆட்டோ இருக்குமா? தூரம் போணுமா? ஆமாமா. ஐயோ, இந்த வெயில்ல அலைய வேண்டியதா இருக்கே. மா, என்ன ஆச்சு? இரு இரு, என்ன பண்ணலாம்? அவங்க 2 பேரும் இருந்திருந்தா இந்நேரம் வம்பா இருக்குமே. ஆமா, அவங்க 2 பேரும் எங்க போனாங்க தெரியலையே. அம்மா அம்மா ஃபோன் பண்றாங்க. ஹலோ அம்மா, எங்க இருக்கீங்க? மருந்து வாங்கிட்டு வர வந்தேங்கம்மா. ஓஹோ, வாங்கிட்டியா? வாங்கிட்டோம்மா. அங்கதாம்மா வந்துட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக வாங்க. ஓகேயா? ம், சரிங்கம்மா. யாரு? அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. அம்மா காஃபி. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்நேரம் அந்த அம்மா ஆட்டோ பிடிச்சி தெருவை தாண்டி போயிருக்கோம். சரி, இந்தா காஃபியை நீயே வச்சுக்கோ. என்னம்மா கேட்டீங்க? நான் காஃபி கேட்டு 10 நிமிஷம் ஆச்சு. காஃபி குடிக்கிற மூடே போயிடுச்சு. இந்தா இது நீயே குடிச்சுக்கோ. குடிச்சிட்டு காய்கறி வாங்குறதுக்கோ இல்லை மிளகா காய போடுறதுக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. குடி. என்ன குடிச்சுக்கோ. சொல்லு நாகு. ஐயோ அம்மா, அஞ்சனாம்மா உங்க ரூம்குள்ள போயிட்டாங்கம்மா. போயிட்டாங்களா? ஆமாம்மா. வெய் 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 வெய். ஏய் கிருப்பா வா, அம்மா ரூம்குள்ள போயிட்டாங்களா? வா. நாகு, நீ இந்த பக்கம் போ. கிருப்பா, நீ இந்த பக்கமா போ. எப்படியாவது அந்த அம்மாவை கண்டுபிடிச்சே ஆகணும். நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வாய்ப்பு இது. அது நழுவ விடக்கூடாது. எப்படியாவது கண்டுபிடிச்ச உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சிவகாமியும் பொண்ணு வந்தா நான் புடிச்சு வைக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் போ. சரி, சீக்கிரம் போ. ஏமா, இங்க ஆட்டோ ஸ்டாண்ட் எங்க பாரு? அந்த கடைசியில போணுமா? அந்த பக்கம் போங்க. ப்ளூ கலர் புடவை கட்டிட்டு யாராவது போனாங்களா? ப்ளூ கலரா? அப்படி யாரும் பார்க்கலையே. உன்கிட்ட கிட்ட பாரு, என்ன சொல்ல போ. அம்மா, கிருபாமா அவங்கள பாத்தீங்களா? நான் ஃபுல்லா தேடிட்டேன், எங்க போனாங்கன்னே தெரியல. அம்மா, ஒருவேளை இந்த பக்கமா போயிருப்பாங்களோ?
சரி நீ போய் பாரு, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். சரிங்க. வயசான பொம்பளை அவ்வளவு சீக்கிரம்லாம் நடக்க முடியாது. நீ போய் பாரு. நீ அது சாரி தலையில போட்டுட்ட, எனக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆமாம்மா. சரி பார்த்து ஓரமா போங்க. போனாங்களே, சீக்கிரம் வராளுங்களா? என்னாச்சுங்க? சரிண்ணே, 2 சந்து தானே இருக்கு, நாங்க நடந்தே போய்க்கிறோம். காசு கொடுமா. அம்மா, என்ன? அங்க பாரு. ஐயோ, ஐயோ, என்னடி செல்வி அம்மா வருது? மாட்டணும். ஐயோ, மாட்டினா கதை முடிஞ்சது. ஐயோ, எல்லாமே கெட்டுருமே. ஐயோ, என்ன பண்றது? அண்ணே, நீங்க வண்டியை ரிப்பேர் பண்ற மாதிரியே இருங்க, நாங்க கொஞ்சம் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறோம். என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லண்ணே, கொஞ்ச நேரம் இருங்கண்ணே. போ போ. இப்ப என்ன பண்றது? சரி வைங்க வைங்க. ஏப்பா, ஆட்டோ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வருமா? வராதுமா, ஆட்டோ ரிப்பேர்மா. இப்ப என்ன பண்றது? இந்த பக்கம் ஆட்டோவே வரமாட்டேங்குதே. அப்படியே நேரா திருமுனைக்கு போமா. சரி, கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, வெயில் தாழ முடியல. இந்தாம்மா. ரொம்ப நன்றிப்பா. சீக்கிரமா போயிடுவோம். அண்ணா, வண்டி சரியாயிடுச்சானே? சீக்கிரம் வண்டி எடுங்க. பாருங்க. வீரமாத்தி தாயே, இது உனக்கே அடுக்குமா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகளையும் சோதனைகளையும் மாத்தி மாத்தி கொடுக்கற? நான் உனக்கு என்னமா குறை வச்சேன்? நான் எப்பவுமே வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதானே, என் பேரன் விக்ரம் எங்களுக்கு பரம்பரை பரம்பரையா இருக்கிற சாபம் நீங்கி சந்தோஷமா வாழணும். அடுத்து வர்ற தலைமுறை எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழணும். அது நடக்காத மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்போ பிரீத்திய ஹாஸ்பிட்டலை விட்டு மாத்திர மாதிரி ஆயிடுச்சு. 4-5 தடவை கண்ணு முடிச்சும் அவ குணமாகல. அவ மட்டும் குணமாகி வந்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச மாதிரி ஆயிடும். அதுக்கு நீ ஒரு வழியை காட்ட மாட்டேங்கிறியம்மா. எனக்கு எப்பம்மா இதெல்லாம் நடத்தி கொடுக்க போற? பிரீத்திக்கு குணமாகிற வரைக்கும் தேன்மொழி விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா அதையும்
அந்த கிருபா மூலம் சந்திரிகாவுக்கு தெரியப்படுத்திட்டேன். ஏம்மா, இனி அவ என்ன பண்ணுவா? பிரீத்தியை தேடுவா, அவளை தேடி அலைவா. அவளுக்கு தெரியாம வேற யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கூட நான் அது எப்படியாவது சமாளிச்சிருப்பேன். யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவளுக்கே தெரியப்படுத்திட்டியேம்மா. இது உனக்கே நியாயமாமா? இது எல்லாத்தையும் விட தேன்மொழியோட ஊருக்காரங்களை அந்த சந்திரிகா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாமா. அதுல இருந்து வேற தப்பிக்கணும்மா. இத பாரு, இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அது என்ன தெரியுமா? உனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். பிரீத்தி குணமாகணும். இன்னும் 2 நாள்ல பிரீத்தி குணமாயிட்டான்னா நான் நிம்மதி ஆயிடுவேன். எப்படியாவது இது ஒண்ணு நடத்தி வச்சிருமா. இந்தாங்கண்ணே. சரிங்க. ஏய், என்னாச்சு? கிடைக்கல. எங்க போயிருந்தீங்க? காலையில இருந்து ஊரை சுத்திட்டு வரீங்களா? இல்ல, மாத்திரை வாங்க கடைக்கு போயிருந்தோம். ஏன் சொல்லிட்டு போகணுங்கிற அறிவு இல்ல? இல்லம்மா, உடம்பு முடியல, அதாம்மா போயிட்டு வந்தோம். நீ புது வேலைக்காரி, வெளியில போய் ஏதாச்சும் ஆச்சுன்னா யாரு பதில் சொல்றது? இனிமே எங்கேயாவது போகும்போது சொல்லாம போய் பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. அம்மா, நான் சொல்லலான்னு தாம்மா வந்தேன். வீட்டுல யாருமே இல்லம்மா. பிரீத்தி மேடம் மட்டும்தான் இருந்தாங்க. அதான் அவங்கள கூட்டிட்டு போனேம்மா. நீ சொல்ற பொய்யெல்லாம் என்னால நம்ப முடியாது. இல்லம்மா, நான் சொல்றது உண்மைதாம்மா. ஆமா, அவங்க சொல்றது உண்மைதான். சீ, வாய மூடு. நான் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ என்ன பக்காலத்தா? எதுக்கு இப்ப எங்களை மிரட்டுறீங்க? ஏண்டி, கழுத்துல தாலி ஏறி இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டோங்கிற திமிரா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போலதான் பேசுறேன். நான் எது பேசினாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியுது. ஆ, என் வீட்டுக்கே வந்து அம்மாவும் பொண்ணும் நாடகம் ஆடுவீங்க. நான் பார்த்துட்டு சும்மா விடணும் இல்ல? அம்மா, ஏம்மா பிரீத்தி அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்கள போய் ஏன் பொண்ணுன்னு சொல்றீங்க? வாய உடைச்சிருவேன். மூடி வாய. என்னம்மா நடிக்கிறீங்க? நல்ல பணக்கார வீடுது, இப்படியே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த ஆட்டம் போடுறீங்களா? இந்த அம்மாவை பார்த்தா அப்படியா தெரியுது? ஏய், எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. பொண்ணை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கண்டிப்பா உங்க 2 பேரையும் கையும் களவுமா மாட்டி விடுவேன். அப்புறம் இருக்கு உங்களுக்கு. போல என்னடி, அந்த அம்மா கிடைக்கலையா? ஆமாமா, எல்லா தெருவுலயும் தேடி பார்த்தாச்சு, அந்த அம்மாவை காணோம். அம்மா, ஒரு சந்து விடாம தேடி பார்த்துட்டோமா. மெயின் ரோடு கூட போய் பார்த்துட்டோம். அவங்கள காணுமா. ஒருவேளை ஆட்டோ பிடிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. ச்சே, கையில கிடைச்ச மிஸ் பண்ணிட்டோமே. அந்த அம்மாவை எங்கன்னு போய் தேடுறது? மா, விடுமா.
கண்டிப்பா அவங்க என் கண்ணுல எப்படியாவது மாட்டுவாங்க. அப்ப நான் அவங்களை கூட்டிட்டு வந்து இவங்கள பத்தின உண்மையெல்லாம் எப்படியாவது தெரிய வச்சிடலாம். அம்மா, ஆமாம்மா, நானும் அந்த அம்மாவை எங்க பார்த்தாலும் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்கம்மா. அம்மா, அவங்க திட்டாங்கன்னு கவலைப்படுறியா? ஆமாடி, நான் கூட உன்னை திட்டினதில்ல. உன்னை அவங்க திட்டுறத பார்க்கும்போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட விடுமா, அவங்க எப்பவுமே அப்படிதான். பாட்டி தான் நம்ம பக்கம் இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு நாம கவலைப்படணும்? நீ என்ன பண்றனா, போய் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு தூங்கணும். ம்? இவ ஏன் கோலம் போட்டுட்டு இருக்கா? ஓ, தாலி ஏறினதும் இந்த வீட்டு மருமகன்ற நினைப்புல பண்ணிட்டு இருக்கியா? இரு, இதோ வரேன். அம்மா, அங்க பிரீத்தி கோலம் போட்டுட்டு இருக்காமா. கோலம் தானே, போட்டுட்டு போட்டு விடு. அச்சோ அம்மா, என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? பிரீத்தி இந்த வீட்டு மருமகன்னு ப்ரூவ் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கா. போ, வாங்கம்மா, நீங்களே பாருங்கம்மா. சரி கோலம் போடு. நான் போட்டுக்கிறேன், நீங்க போங்க. ஐயா, அதெல்லாம் முடியாது. நானும் உன் கூட சேர்ந்து கோலம் போட போறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நீங்க போங்க, நான் போட்டுக்கிறேன். இல்ல, சரி நீ கோலம் போடு, நான் பாக்குறேன். சரி, உட்காருங்க. ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டா இருக்கீங்க. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை அலங்கோலமா ஆக போகுது பாரு. கோலம் எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் அங்கிள், இதுக்கு முன்னாடி கோலம் பார்த்ததே இல்லையா? நாகு போடும் போது பார்த்துருக்கேன். என் பொண்டாட்டி உக்காந்து இந்த மாதிரி கோலம் போடணும், நான் பக்கத்துல உக்காந்து ரசிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இது வரைக்கும் நடக்கல, இனிமேலும் நடக்குமான்னு தெரியல. மாப்பிள்ள, இந்நேரம் அவ எந்திரிச்சிருக்க கூட மாட்டா. நான் தான் போய் அவளை எழுப்பணும். காலையில எந்திரிச்சு குளிச்சு கோலம் போட்டு சாமி கும்பிட்டு புருஷனுக்கு காஃபி கொடுக்குற பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள்ள. அந்த வகையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. அங்கிள், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டியும் கோலம் போடுவாங்க. போடுவா, நல்லா போடுவா. நீ வேற ஏன் மாப்பிள்ள கடுப்பேத்திக்கிட்டு? இங்க பாருங்க, அவளுக்கு எந்த ஒரு வீட்டு வேலையும் தெரியாது. சமைக்க தெரியாது, துவைக்க தெரியாது, ஏன் காஃபி கூட போட தெரியாது.
வெந்நீர் மட்டும் நல்லா வைப்பா. ஆனா ஒண்ணு மாப்பிள, சமைச்சு வச்சேன்னு வையி, நல்லா சாப்பிட்டு தூங்க தெரியும். அங்கிள், அப்போ கிருபாவுக்காவது சொல்லி தர வேண்டியதானே? அவளும் இதே தானே பழகிட்டு இருக்கா. கிருபா, மாப்பிள சொல்றதை கேட்டியா? நீயாவது கோலம் போடவும் சமைக்கவும் கத்துக்க. அப்பதான் போற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும். இரு வரட்டும் அம்மா, அப்புறம் இருக்கு உனக்கு. மாப்பிள கத்துக்கிறேன்னு சொல்லிட்டா மாப்பிள. பிரீத்தி, கோலம் போட்டுட்டியா? ஒரு வழியா முடிச்சிட்டேன். இவர்தான் கோலம் போட விடாம இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. ஏன் விக்ரம்? சித்தி சும்மா வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இருந்தாலும் புருஷன் வந்தா அவளுக்கு பதட்டம் வராதா? அப்படியா? ஆ. பிரீத்தி, அதான் நீ டென்ஷன் ஆயிட்டியா? ஆமா. சாரி சாரி சாரி. போங்க, நீங்க குளிக்கவே இல்ல. விக்ரம், போய் முதல்ல குளி. பிரீத்தி, உனக்கு அடுத்த வேலை ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என் கையால சமைக்கணும், அதானே? அது இல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல இருக்கிற குலதெய்வ விளக்கை ஏத்தணும். குடும்பம் சீரும் சிறப்புமா இருக்கணும்னு வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ண போகணும்.